வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரபா லைவ் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா நம்ம பாசூர் பேரேஜ் பற்றி ஒரு ஸ்மால் விசிட் பார்க்க போகிறேங்க. மார்னிங் 6 மணிக்கே வந்துட்டேங்க. நானும் செஞ்சு மாப்பிளையும் பார்த்திங்கன்னா மார்னிங் செம்ம பனி சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. இப்போ மாப்பிள்ளை தான் வீடியோ எடுப்பாப்பில் பாருங்கள். மாப்பிள்ளை வியூ உங்களுக்கு காட்டுவாப்பில். அங்கே ஒரு வியூ ஃபோக்கஸ் பண்ணுவாப்பில். அங்கே பாருங்கள், அந்த பனியும் தண்ணியும் ஒரே மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சட்டரை கட்டியிருப்பாப்பில் பாருங்கள். இந்த சட்டர் மூலிமா தான் அவ்வளோ தண்ணி வந்து தேக்கி நிறுத்துகிறாங்க. எதுக்காக தண்ணி தேக்கி நிறுத்துறாங்கன்னு கேட்குறீங்கன்னா, தண்ணி தேக்கி நிறுத்து வந்து கரண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக தண்ணி தேக்கி நிறுத்துவாங்க. ஆற்றுல வந்து தண்ணி கம்மியாக இருக்காண்டி ஃபுல்லாக தேங்கி நிற்கிதுங்க இந்த இடத்துல. இதை வந்து எங்கள் ஊர் மினி டேம்னே சொல்லாங்க, பாசூர் டேம்னே சொல்லாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. புறாலாம் அங்கே புறாவுக்கு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா வியூஸ் பாருங்கள். இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடு பாருங்கள், அப்படியே மலைத்தொடர் மாதிரி சூப்பராக இருக்குதுங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சைடு பாருங்கள், தண்ணியெல்லாம் அந்த கரண்ட் எடுத்தது போக மீதி தண்ணியெல்லாம் வந்து இந்த சைடு தான் போகுங்க. இதான் வந்து பவர் ஆஃபீஸுங்க. அந்த கரண்ட் எடுத்ததுக்கப்புறம் உபரி தண்ணீர் வந்து அந்த சைடில் வெளியே விடுவாங்க. அதில் போயிடும். ஆனால் ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்காட்டி உங்களுக்கு ஒரு ஷட்டரை மட்டும் நீக்கி விட்ருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டரில் மட்டும் தண்ணி வந்துட்டுருக்கும். அதே ஆற்றுல வந்து தண்ணி நிறையா வரப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷட்டரும் நீக்கி விட்ருவாங்க. அந்த பாலத்தை டச் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் தண்ணி வந்துருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் எல்லாம் நீக்கி விட்ருவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக போவாங்க. அது அடுத்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ அந்தளவுக்கு தண்ணி போயிருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த ஷட்டர் மட்டும் காட்டலாம். அப்படியே ஜாலியாக நானும் செஞ்சு அப்படியே நடந்துட்டுங்க. ஜாலியாக பேசிட்டு அப்படியே அந்த பாலத்தோட எண்டு வரையும் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுங்க. மறுக்க ரிட்டன் இந்த எண்டு வரையும் ஜாலியாக அப்படி நான் பேசிட்டு ஜாலியாக வாக்கிங் வந்தேங்க. அப்படியே நேச்சுரலாம் பார்த்துட்டுங்க சூப்பராக ஜாலியாக வந்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்க, தண்ணி பாருங்கள், ஒரு ஷட்டர்லேயே அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அந்த தண்ணி வெளியே வர வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறங்க என் ஒய்ஃப் அதுங்க இந்த பாலத்தில் ஒவ்வொரு டைம் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் கட்டுறதுக்கு வந்துங்க அவங்களோட அண்ணாவுங்க மாமாலாம் ஜேசிபி வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஜேசிபி வந்து லீஸுக்கு ஓடிச்சிக்கலாமா. அது ஒவ்வொரு டைமும் வரப்போலாம் சொல்லுவாங்க என் ஒய்ஃபு. இப்போல்லாம் ஜேசிபியில் கொடுத்துட்டாங்க. ஜேசிபி அது இல்லாமல் காரெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த காரு எல்லாமே வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து லீஸுக்கு ஓட்டினாங்களாமாங்க. அது வந்து ஒவ்வொரு டைம் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டோரி தாங்க நமக்கு. இந்த சைடு ஜூம் பண்ணி காட்டுற பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாங்க. சீப் அண்ட் ரேட்டில் கிடைக்கும். நேரமாக வந்தீங்கன்னா சூப்பராக அப்போ பிடிச்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே நாங்கள் அந்த எண்டு வரையும் போயிட்டுங்க. நானும் அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து வந்துட்டுருந்தேங்க. அதுக்கப்புறங்க நானும் மாப்பிள்ளையும் வந்துங்க அந்த ஊரில் கீழே இறங்கிங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டபக்குன்னு 2 பேரும் ஆற்றுக்குள்ளே தாண்டிட்டேங்க. வழி கூட்டு 2 பேர் விழுந்துட்டுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் போட்டு சவாரி போனேங்க. அதை வந்து அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேங்க வீடியோ சவாரி போனது. இது பார்த்திங்கன்னா இந்த சட்டரில் மட்டும் தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல அந்த வெங்காய தாமரையில் ஒரே சைடு வந்து தேங்கி நின்றுச்சுங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணி காட்டுவோம் பாருங்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பனைமரம் தெரியும். பனியாரங்காட்டி உங்களுக்கு தெரியல. அங்கே என்னன்னா ஆடி 18 அப்போ வந்துங்க முளைப்பாரி விட்டு சாமி கும்பிட்டு அந்த இடத்துல அதில் போய் குளிச்சுட்டு முளைப்பாரி விட்டு சாமி கும்பிடுவாங்க. வருஷம் ஆடி 18 கண்டிப்பாக வந்துடுவோங்க இங்கே. அது இல்லாமல் அங்கே ஒரு சின்ன பனைமரம் மாட்டு தெரியும். அங்கே வந்து நானும் செஞ்ச மாப்பிளையும் போயிட்டு நீந்தி போய் தொட்டுட்டு ஜாலியாக வருவாங்க. பாருங்கள், நம்ம பைக் பாருங்கள் தனியாக சோலோவாக நிற்கிது பாருங்கள். நம்ம பைக்கை பார்த்து ரசிக்கிற ஃபீலிங்கே வேறுங்க. ஜம்மு நிற்கிதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த சைடு இருந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாமலையே தெரியுங்க. அந்த பெருமாமலையே தெரியலிங்க, அந்தளவுக்கு ஃபுல்லாக பனிமூட்டைங்க.
இங்கே பாருங்க புறாலாம் அங்கே வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நான் அப்போலாம் சொன்ன பார்த்தீங்களா பனை மரம் தெரியுன்ட்டு, இப்போ லைட்டாக தெரியுது பாருங்கள். அந்த பனை மரத்தை ஜூம் பண்ணி காட்டுங்க. அங்கே தான் நானும் செஞ்ச மாப்பிள்ளையே நீந்தியே போய் தொட்டு வருவாங்க. பாருங்கள் மீன்லாம் இருக்குது பாருங்கள், தண்ணி தேங்கி நீங்காட்டி மீன் இருக்குங்க. பாருங்கள் இந்த சட்டை தாங்க நீக்கி விட்ருக்காங்க. அப்படியே காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு காட்டுன்னு பார்த்தீங்களா, இந்த சைடு தான் நீக்கி விட்ருக்கேன். தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல செல்லை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏதாவது தவறுக்கு இது உள்ளே விழுந்துச்சு, அவ்வளோதான் செல்லு முடிஞ்சுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போச்சுங்க. அவ்வளோ தண்ணி ஒரே சட்டில் போதுன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ செம்ம ஃபோர்ஸாக போச்சுங்க. அப்படியே அதை பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னடா பாலை ஆடுதேன்னு பார்த்தா பக்கத்தில் லாரி போச்சுங்க. லாரி போகிறங்காட்டிங்க பாலை அப்படி சேக்காகுதுங்க. எல்லா பாலத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ லாரியோ போகிற பார்த்தீங்கன்னா பாலை வந்து அப்படியே நிலநடுக்க லைட்டாக வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டாக ஆடுங்க, சேக்காகும். எல்லா பாலுமே சேக்காகுங்க. அதுக்காக தான் பாலம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கட்டியிருப்பாங்க. ஜாயினில் தான் இடையில பெல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பெல்ட் எதுக்காகனா இந்த சேக்கப்புக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் மாப்பிள்ளையும் சொல்லிட்டேங்க, சரி மாமா போட்டிங் போகலாம் மாமான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டுங்க. இந்த இதாக பார்த்தீங்கன்னா பவர் ஆஃபீஸுங்க, பவர் அந்த தயாரிக்கிற ஆஃபீஸுங்க. வண்டி எடுத்துட்டு நானும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டேங்க. அதான் அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, செல்ஃபி எடுக்க போய் 2 பேர் ஆற்றுல டைவ் அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் தாங்க நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் போயிங்க செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி உள்ளே நின்றுட்டுங்க. 2 பேர் டபக்குன்னு டைவ் அடிச்சுங்க உள்ள. நல்ல வேலைங்க, செல்லுகளை எதுவும் ஆளுங்க வாட்டர் ப்ரூஃப் இருக்கங்காட்டிங்க ஒன்றும் ஆளுங்க. அப்புறம் உள்ளே விழுந்து எந்திரிச்சு ஏற்ற முடிச்சிட்டுங்க. மறுக்கா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுக்கால் வந்துங்க, மாமா மறுக்கா நீங்கள் போய் வீடியோ எடுத்தே ஆகணும் மாமா அப்படின்ட்டாங்க மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பையங்க, மல்லிகா அக்காவோட பையங்க. அதாவது என் ஒய்ஃபோட அண்ணியோட பையங்க. சரின்ட்டு மாப்பிள்ளை ஒரு செல்ஃபி கடைசி எடுத்துகிட்டு போயிடலாம் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டுங்க 2 பேர் நின்று மாற்றி செல்ஃபி எடுத்துங்க. மாற்றி செல்ஃபி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அதை சொன்ன பார்த்தீங்களா ஆற்றுல போய் டைவ் அடிச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு போட் சவாரி போனேங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை எப்படி சூப்பராக எடுத்துக்க பாருங்கள். என் கையில் குருவி கொந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த புறா வந்து கரெக்டாக அந்த கேட்டில் கோந்துச்சுங்க. நான் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலப்போ அந்த மாதிரி கரெக்டாக வந்து கோந்துச்சுன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு வீசோவில் காட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க, தண்ணி ஃபுல்லாக போகிறப்ப இருக்குன்னு. இதுதான் தண்ணி வந்து ஃபுல்லாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போங்க. பாலத்தை டச் பண்ணிட்டு போவோம். அந்த பாலத்தில் நிற்கிறக்கே பயமாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஓல்டு வீடியோ கிளிப்புங்க. பாருங்கள் எப்படி இது பாருங்கள், எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். அப்படி செம்மையாக இருக்குங்க. அந்த இடத்துல பாலத்தில் நிற்கிறக்கே ஒரு மாதிரி நமக்கு உடம்பு அப்படியே நடுங்குங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக போகுங்க. மேட்டூர் டேம்லாம் தண்ணி நீக்கி விட்டாங்கன்னா இதில் மேட்டூர் டேம்லாம் தண்ணி நீக்கினா சூப்பராக இருக்குங்க. A few minutes later அதுக்கப்புறங்க நானும் செஞ்சு மாப்பிளையும் போட்டிங் கிளம்பிட்டேங்க. ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுங்க. போய் அண்ணன்ட்ட கேட்டு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போனாருங்க. மீன் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. ஆனால் நான் ஒரு ரவுண்டு வரேன்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க.